சுரக்காயை வச்சு நம்ம பொறிக்க முடியாது. ஆனா ஒரு விவசாயம் பண்றதுக்கு அனுபவம் தேவைப்படும். அந்த அனுபவத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. கருத்து தெரியுது, எங்களுக்கு கருத்து நம்மளுக்கு கருத்து வேணும் இல்ல. இல்ல, நான் உங்களுக்கு தெரியும் தானே உங்களை தேடி வந்திருக்கேன். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நான் ஒரு பாட்டுல கேள்விப்பட்டிருக்கேன், ஆடி பட்டான் தேடி பார்த்து விதைக்கணும் பொண்ணையா. பழமொழி பாடல்லையும் இருக்கு, பாட்டுலயும் இருக்கு, எல்லாத்துலயும் அதே மாதிரி. அப்படிங்கிறப்ப அந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விதை விதைக்கணும்னா எந்த மாசத்துல விதைக்கலாம்? அதான் ஆடி ஆவணி அந்த மாசத்துல விதைக்கணும். அப்ப விதைச்சோம்னா அது அறுவடைக்கு எத்தனை நாள் ஆகுங்க? பயிரை பொறுத்து கார்த்திகை மாசம் வரும். கார்த்திகை மாசம் வரும். அப்படிங்கிறப்ப அப்ப அதுக்கு இடையில இருக்கக்கூடிய நீர் எல்லாம் எப்ப பாய்ச்சணும், எப்படி அதை பாதுகாக்கணும்? மழைதான் பயிரும். மழைதான் பயிரும். எங்க இந்த போர் எடுத்து தண்ணி போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு? அது வாய்ப்பு ஒரு அடுக்கு இருக்கு. ஆனா அந்த தண்ணியும் பாய்ச்சலாம், அதுவும் பாய்ச்சலாம். சரி, இப்ப காட்டு பத்திக்கெல்லாம் மழை வந்தாத்தான் வெள்ளம், மழையில அப்படில கிடையாது இல்ல. இப்ப இந்த வெள்ளாமை அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு நம்ம இப்போ இயற்கை விவசாயம் போடுறோமா இல்ல இயற்கை உரம் தான்? உரம் போடுறோம். உரம் வந்து இந்த உரம் வர்றதுக்கு முன்னால என்னையா போட்டு வந்து? அதெல்லாம் இல்ல, மாட்டு எருவு. மாட்டு எருவு. சரி, மாட்டு சாணி வந்து அப்போ நம்மளே வளர்த்து போடுற மாட்டு சாணி. ஆமா, குப்பையா குமிச்சு ஒரு 4 ரோடு 5 ரோடு சேரவும் காட்டு கடிக்க வேண்டியது. காட்டு கடிக்கும், தோட்டத்துக்கு அடிக்கணும். சரி சரி. அப்ப அந்த மாட்டுக்கு அதெல்லாம் வந்தது பிற்பாடு இப்போ உரங்க மருந்து. இப்ப சாணி அப்படிங்கறது வந்து மாடு இருந்தா தானங்க வரும். அப்ப அந்த மாடை நம்மளே வளர்க்கணும் இல்ல? நம்ம வளர்க்கணும். வளர்த்து அந்த மாடு போட்ட சாணியை எடுத்து உரம் போட்டு வளர்ந்த செடியதே அந்த மாட்டுக்கு உணவாகும். ஆமா ஆமா. அப்போ இதுக்குள்ள அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு. சரிங்க. அப்ப அந்த மருந்து அது இதுன்னு சொல்றோம், அடிச்சுத்தானே ஒண்ணு விளங்காம போகுது. இது ஒரு சின்ன கணிப்பு நான் கேக்குறேன். இந்த இயற்கை முறையா மாட்டு சாணி எடுத்து போட்டு ஒரு விவசாயம் பண்ணீங்கல்ல, அப்ப எவ்வளவு செலவாகும் தோராயமா? செலவு இல்ல, கிடையாது. தண்ணி வந்து மழை பெஞ்சு விளைஞ்சா அறுவடை செஞ்சு வித்துக்கலாம். ஆமா, அந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து இந்த உரத்தை போடுறதுனாலதான் நட்டம் தான். உரத்துக்கு செலவாகுது. ஆமா. ஆனா அரசாங்கத்துல வந்து மானியம் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஐயோ, இல்ல. அப்ப இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த காசு கொடுத்தாத்தான் கொடுக்குறேன். இப்ப இந்த உரம் போட்டு பண்ணக்கூடிய விவசாயத்துல வந்து செலவு தான் அதிகமா இருக்கு. ஆமா. அதே மாதிரி முன்னாலாம் வந்து ஒரு விவசாயத்தை பண்ணும்போது குடும்பத்தோட பண்ணுவாங்கல்ல. மனைவி இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, கதிர் அறுக்கும் போது, போர் அடிக்கும் போது, மாடு மேய்க்கும் போதெல்லாம் அது ஒரு அழகா வந்து பாப்பாங்க. அந்த மாதிரி. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இப்ப நீங்க ஒரு கிராமத்துல பூரா துட்டுகள் தான் போகுது. இப்ப துட்டு வருமானம் தான் போகுது. காட்டுகள்ல தோட்டத்துக்கள்ல போட்டுறது கரும்பு, பருத்தி, வெள்ளாமைகளை போட்டு அந்த தேனிக்காரனுக்கு தான் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆமா. தோராயமா ஒரு சம்பாதிக்கும் அவங்க கம்யூனிஸ்ட் உழைக்கிறோம். இப்ப இந்த விவசாயம் அப்படிங்கிறது வந்து இப்ப உங்களுடைய தலைமுறையில அடுத்தவங்க யாராச்சும் எடுத்து நடத்துறாங்களா இல்ல நீங்க தான் பாக்குறீங்க? உங்களுடைய பேரன் பேத்திகள் மகன்கள் யாராச்சும் விவசாயம் பண்றாங்களா? அவங்க நம்ம இல்லாத காலத்துல இப்ப பண்ணிட்டு இருக்காங்களா? இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. சிறப்பு. ஆனா நீங்க இந்த இயற்கை விவசாயத்தை நோக்கி தான் திரும்பி போகணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அந்த வருமானத்தை எடுத்துதான் சாப்பிட்டு இருக்கு அப்படி எடுக்கிறீங்க? ஆனா எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இயற்கை விவசாயம் நல்லதா இல்ல இந்த வெள்ளாம செய்யறதுதான் கொஞ்சம் நல்லது? அதை இயற்கை முறை உரம் போட்டு பண்றதா இல்ல உரம் வாங்கி போடுறதா? உரம் வாங்கி போடுறது. உரம் தானே இல்ல, அது கிடைக்குது. நல்லது எதுன்னு கேக்குறேன். நல்லதுன்னா சாணி எருவுதான் நல்லா. அதை இப்ப வேற வழி இல்லாம நீங்க செய்யறீங்க. இப்படி நமக்கு அந்த சாணி எருவு இப்ப கிடைக்காம போறதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்குங்களா? சாணியா இப்ப மாடு இல்ல, இது இல்ல, மாடு இல்ல, இப்ப போடுறது இல்ல. சரி சரி. இப்ப இந்த மாடுகள் செயற்கை உரம் தான். சரி. இப்ப வெள்ளாம செய்யறது போல ஏற்கனவே. ஏன் நான் வந்து இப்ப இந்த கேள்வியை கேட்டு வரேன்னா, அண்மையில இதே மலை மாடுகளை பாதுகாக்க வேணும், மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்க வேணும்னு சீமான் அவர்கள் வந்து தடையை மீறி ஒரு போராட்டம் நடத்தினார் இங்க போடியில. அப்ப அதே மாடுகளை பத்தி நிறைய பேர் வந்து போடியில மாடு இருக்கு. அதான் மாடு இருக்குங்க, மேய்க்கிறதுக்கு இடம் இல்லைங்கிற பிரச்சனையா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கேயும் அப்படித்தான் இருக்கு, அங்கே அப்படித்தான் இருக்கு. பால் மாடு மட்டும்தான் வச்சுக்கிட்டு இப்படி கரும்பு சோகையை கொண்டு தவச்சுக்க, கரும்பு சோகையை போட, பால் எடுக்க, அதை விற்க, அதை சாப்பிட. சிறப்பு. அப்ப இனி ஒரு வேலை இனி வர்ற காலகட்டங்கள்ல இந்த மாடுகள் எல்லாம் மீட்கப்பட்டு திரும்ப இயற்கை விவசாயம் திரும்பி வந்தா நீங்க விரும்புவீங்களா? இன்னைக்கு அந்த பத்தி அரசியலா பேசுறவங்க யாராச்சும் உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி இயற்கை பத்தி பேசணும், விவசாயத்தை பத்தி பேசணும் அப்படிங்கிறது அப்படி ஆனாலும் ஆளுகள் இல்ல. சரிங்க, சிறப்பு. உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டாரு.
நாங்களும் தெற்கு வடக்கு போகாத ஆளுங்க. அதனால என்னன்னு தெரியாது. இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு ஆமா, இப்ப என்ன மாதிரி ஆளுங்க இருக்கிற பிள்ளைங்க எப்படியோ தெரியாது. சொல்லி கொடுத்தவர் வந்து அவர் தான். இயற்கை விவசாயம் அழிஞ்சிட்டு வருது, நாட்டு மாடுகள் அழிஞ்சிட்டு வருது, பால் உற்பத்தி குறைஞ்சிட்டு அப்படித்தான் வருது. இப்ப வரக்கூடிய நோய்களுக்கெல்லாம் காரணம் இந்த மருந்தா தான் இருக்குன்னு எங்களுக்கு இன்னைக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவரா செந்தமிழன் சீமான் இருந்துட்டு வராரு. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி அரசியல் பேசி வரவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு வந்தா இருக்கும். சிறப்புங்க. என்னோட கேள்விகளை உள்வாங்கி சிறப்பா எனக்கு பதில் கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு.